அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நன்மத்திலே கொண்டு வருகிறேன். தேவன் நம்முடைய பரலோக தகப்பனாயிருக்கிறார். இந்த பரலோக தகப்பனுடைய அன்பு வெளியேறப்பட்டு அவருடைய அன்பை நாம் அனுபவிக்க வேண்டும். அவருடைய அன்பை நாம் அனுபவித்தால் போதும், வாழ்க்கை மாறிவிடும். நாம் நல்ல வாழ்க்கை வாழும். இந்த தெய்வ அன்பை நாம் அனுபவிக்காததினால் தான் அநேக நேரங்களிலே நாம் தவறி விடுகிறோம். அநேக நேரங்களிலே சில பிரச்சனைகளுக்குள்ளாக சிக்கிக் கொள்கிறோம். பாருங்க, லூக்கா 15ல ரோமையை சொல்லுகிறார். அதுல பாத்தீங்கன்னா இளையகுமாரன் அவனை பத்தி சொல்றாரு. அவன் என்ன செய்யறான்? அப்பாட்ட சொத்தை பிரிச்சு தூர தேசத்துக்கு போய் பொல்லாப்பாய் ஜீவனம் பண்ணி எல்லாவற்றையும் இழந்து விட்டான். கடைசியில அவனுக்கு சாப்பிடக்கூட சாப்பாடு. அப்ப பண்ணி சாப்பிடுற சாப்பாடு அப்படியே பண்ணியா உள்ள போய் சாப்பிடலாம் ட்ரை பண்றான். அதை கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்ப வசனம் சொல்லுகிறது, லூக்கா 15:17, அவனுக்கு புத்தி தெளிதம். அவனுக்கு ஒரு புத்தி தெளிவு வருது. என்ன புத்தி தெளிவுது? என் வீட்டுல எங்க அப்பாவோட வேலைக்கார கூட நல்லா சாப்பிட்றானே, நான் அவருடைய பையன் இல்லை அப்படின்னு ஒரு புத்தி தெளிவு. சொல்லிட்டு என்ன சொல்றான்? எங்க அப்பாட்ட போய் நான் வேலைக்காரனா கூட என்ன நீங்க ஏத்துக்கோங்க, நான் வேலைக்காரனா கூட இருந்துக்கிறேன், ஏன்னா நான் அவ்வளோ துரோகம் பண்ணிட்டேன். சில நேரம் நம்ம சில தவறுகளை செய்து விடுகிறோம். அது துணிகரமாகவும் செஞ்சிடறோம், இல்லை சில நேரம் தெரியாம செஞ்சிடுறோம். பெரிய தவறுகளை செய்து விடுகிறோம். ஆனால் இந்த தவறுகளை செய்த பிறகு ஆண்டவர் என்ன மன்னிப்பாரா? ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? ஆண்டவர் என்னை நேசிப்பாரா? இப்படிப்பட்ட ஒரு ரிக்ரெட்டோடு இருக்கிறோம் பாருங்க. ஆனா அந்த மாதிரி ரிக்ரெட் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதை அங்கேயே விட்டுறக்கூடாது. தெய்வ பிரசனத்துக்கு வந்து ஆண்டவரே என்ன மன்னிங்க, ஆண்டவரே என்ன மன்னிங்க. அதுதான் ஒரு ரெஸ்டரேஷனா இருக்கும். அப்படியே அந்த துக்கத்தோடய வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாம ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கையாவே போயிட்டே இருக்கும். எனவே இன்னைக்கு நான் சொல்றேன், தெய்வ பிரசனத்துக்கு வந்து உங்களை அப்படியே ஓப்பன் பண்ணுங்க. உங்களை அப்படியே ஆண்டவர் பிரசனத்துல ஒப்பு கொடுங்க. அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு இருந்தவர். இவன் வந்து இதை சொல்றதுக்குள்ள அவங்க அப்பா ஓடி வந்து அவனை கட்டி அடைச்சு முத்தம் விடுகிறார். அதுதான் தகப்பன். அவன் நான் சொல்றேன், பரலோக பிதா உங்களை ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறார். நீ நினைக்கலாம் ஆண்டவர் என்ன நேசிக்க மாட்டாரு. நான் சொல்றேன், ஒருவங்களை நேசிப்பார். சிலுவையில் உங்களுக்காக இயேசு தன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி இருக்கிறார். ஏன்னா உங்களை நேசிக்கிறார். ஆமென். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்காக அவர் மரித்துட்டார். நீங்க என்ன செய்வீங்க, என்ன பண்ணுவீங்க எல்லாம் தெரியும். அப்பயே அவர் மரிச்சிட்டார். ஆமென். நான் சொல்றேன், பரம தகப்பனின் அன்பு பெரியது. ஆமென். அவருடைய அன்பை நாம் அனுபவிக்க வேண்டும். இவன் இழந்த எல்லாவற்றையும் உங்க தகப்பன் என்ன பண்றாருன்னா, நான் சொல்றேன், அவருடைய அன்பை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென். அவன் இழந்த எல்லாவற்றையும். அப்ப பாருங்களா, என்னன்னா தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்து இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்க. உயர்ந்த வஸ்திரம் ராயல் ரோப். அப்பனா அவனை பார்த்தோன்னே இவன் பிச்சைக்காரன் சொல்ல மாட்டான். எப்பா இவன் அவரு பையன்பா அப்படின்னு அவங்க அடையாளத்தை கொடுத்துட்டாரு. அவன் இழந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்டான். அடுத்து மோதிரம். அது பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி. ஏய், நீ இந்த வீட்டு பிள்ளையாச்சே, இவன் மோதிரம் அவ்வளோ பவரானதே, அதிகாரத்தை கொடுத்துட்டார். அடுத்து பாதரட்சி ஒரு ஆளுகையை கொடுத்துட்டார். அவன் நான் சொல்றேன், தகப்பனின் அன்பை புரிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களை நேசிக்கிறார், மிகவும் நேசிக்கிறார். அவருடைய அன்பிற்கு ஈடு இணை இல்லை. அந்த அன்பை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒளியா இந்த பூமியிலே நீங்கள் இருப்பீர்கள். பெரிய காரியங்களை செய்வீர்கள். தெய்வன் உங்களை நேசிக்கிறார். அவருடைய பிரச்சனத்திற்கு இன்னே செல்லுங்கள். அவருடைய அன்பை அனுபவியுங்கள். இழந்து போன அந்த பழமையான அந்த வாழ்க்கையை புதுப்பித்து தேவனுக்காக வைராக்கியமாக எழும்புங்கள். பெரிய காரியங்களை செய்யுங்கள். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.